ஓம் நம சிவாய. அகல்யாவும் குலத்தில் தண்ணீர் எடுக்கும் தகராறும். முனிவர்களே, பூர்வத்தில் கௌதம முனிவர் என்ற சிறந்த தவமுனிவர் ஒருவர் தம் மனைவியான அகல்யை என்ற மகா பதிவிரதையுடன் தென்னாட்டில் பிரம்மகிரியில் 10,000 ஆண்டுகள் அகண்டமான அருந்தவம் ஒன்றை செய்து கொண்டிருந்தார். அப்போது பிராணிகள் எல்லாம் துன்புற வேண்டிய பெரும் பஞ்சம் ஒன்று 100 ஆண்டுகள் அளவு உண்டாயிற்று. அதனால் உலகத்தில் இருந்த மரங்கள் உலர்ந்து பட்டு போயின. உயிரினங்களில் பல உயிர் பிழைக்கத்தக்க தண்ணீர் இல்லாமல் வறண்டு மடிந்தன. முனிவர்கள், பொதுமக்கள், பசுக்கள், விலங்குகள் பற்பல இடங்களுக்கு ஓடி பரவின. பிரம்ம ரிஷிகள் பிராணாயாமம் முதலிய யோக நிஷ்டையிலிருந்து காலம் கழித்து வந்தார்கள். அப்போது கௌதமர் பிராணாயாமத்தில் இருந்து வருண பகவானை பிரார்த்திக்க, அவரது தவத்துக்கு இறங்கிய வருண பகவான் அவர் முன்னால் தோன்றி, உமக்கு வேண்டிய வரம் என்ன என்று கேட்டார். கௌதம முனிவர் மகிழ்ந்து, உலகம் முழுமையும் துன்புறும்படி தோன்றியுள்ள மழையின்மையை ஒழித்து யாவரும் சுகமடையும்படி மழை பொழியச் செய்ய வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு வருண பகவான், முனிவரே, ஈஸ்வராஜ்ஞை விரோதித்து நடக்க பிரம்ம இந்திராதி தேவர்களாலும் இயலாது. ஆகையால் நான் இதனை செய்வதற்கு இல்லை. நீர் வேறு ஏதாயினும் வரம் கேளும், அதை கொடுக்கிறேன் என்றார். அதற்கு கௌதம முனிவர், வருணதேவனே, என் விஷயத்தில் வரம் கொடுக்க தயவு இருக்குமானால் நான் சொல்கிறேன். உலகத்தில் மகாத்மாக்களை ஆசிரயித்தவர்களுக்கு பெருமை உண்டாகும். மகாத்மாக்களோ பிறருக்கு உற்ற துன்பங்களை விசாரிப்பார்களே தவிர சாமானியர்கள் விசாரிக்க மாட்டார்கள். சூரியனை கண்டவுடன் இருள் ஒழிவது போல மகாத்மாக்களை தரிசித்த உடனேயே தரித்திரம் தூர விலகும். துக்கம், சோகம், பாபம், பயம் முதலியன யாவும் நீங்கி சிறப்பான நன்மைகளும் உண்டாகும். சாமானிய மனிதரை தரிசித்தால் அதற்கேற்ற பயன்களே கிடைக்கும். நரியை அது இருக்கும் இடத்தில் சந்தித்தால் எலும்புகள் தான் கிடைக்கும். சிங்கத்தை அது இருக்கும் இடத்தில் சந்தித்தால் முத்துக்கள் கிடைக்கும். உத்தமர்கள் பிறர் துன்பத்தை நீக்குவதையே இயல்பாக கொண்டவர்கள். தமக்கு உண்டான துன்பங்களை பாராட்டாது பிறருக்கு உதவி செய்பவர்களே அவர்கள். கற்பக விருட்சமும் சஜ்ஜனரும் ஒரே சுபாவம் உடையவர்கள். விருட்சம், பொன், சந்தனம் போன்றவை தாம் துன்புற்றாலும் பிறருக்கு பயன் தருவது போல, தாம் கஷ்டப்பட்டாயினும் பிறருக்கு உதவி செய்ய வல்லவர்கள் உம்மை போன்ற பலர் இருக்கிறார்கள். துக்கத்தால் வருந்துவோனுடைய துக்கத்தை போக்கச் செய்வது, அவ்வாறு போக்கடிப்பவர்க்கே சுகம் தருவதாகும். பரோபகாரம் செய்பவன் சிறிதே பாபமுடையவன் என்று, அவனை கண்டு விலகி செல்பவன் பாபமுடையவனே என்றும் சுருதிகள் சொல்லுகின்றன. இந்த பூமியானது அண்டஜம், ஸ்வேதஜம், உத்பீஜம், ஜராயுதம் என்ற 4 விதமான பிராணிகளால் நிறைந்துள்ளது. இந்நான்கு வகை தோற்றங்களில் யாவர் தயையுடையவரோ, யாவர் மமதையற்றவரோ, யாவர் ஜிதேந்திரியராய் உபகாரம் செய்பவரோ, யாவர் எப்போதும் யௌவனமுடையவரோ, அத்தகைய புண்ணியர்களாலேயே பூமி தாங்கப்பட்டிருக்கிறதே அன்றி ஆதிசேஷன் ஒருவனாலேயே தாங்கப்பட்டிருக்கிறது என்று நினைக்க வேண்டாம். வருணதேவரே, ஜெகம் முழுவதற்கும் நீரே பிரபுவாக இருப்பவர். உலகம் முழுவதும் வடிவம். ஆகையால் விளைவுத் தொழில் செய்வதற்குரிய மழை நீர் போன்ற சம்பூரணமான ஜலத்தை நீரே கொடுக்க வேண்டும் என்று கௌதம ரிஷி வேண்டினார். வருண பகவான் அவரை பார்த்து, நீர் ஒரு குளம் எடுக்க வேண்டும் என்று கூற, அவ்வாறே கௌதமரும் செய்தார். அந்த குளம் நீர் நிறைந்து விளங்கியது. அப்போது வருணதேவன், இது எப்பொழுதும் குறையாத நீர்மயமாக இருக்கவும், சகல தீர்த்தங்களிலும் உத்தமமானதாக இருக்கவும், பெயரால் புகழ் பெறவும், இங்கு தினமும் ஓமம், ஜபம், சிரார்த்தம் முதலியன செய்தால் ஒன்று பலவாறாகவும் பெருகும் வரம் தருகிறேன் என்று வருணதேவன் கூறிவிட்டு கௌதமர் போற்ற மறைந்தார். அங்கு கௌதம முனிவர்
அந்த ஜலத்தை கொண்டு நித்திய நைமித்திய கிரியைகளை விதிப்படி செய்து கொண்டு நெல், கோதுமை முதலிய தானியங்களை விதைவிட்டு தவத்தில் ஆழ்ந்தார். இவை விளைந்து பயனளித்தன. மரங்கள் பூத்து காய்த்து பழுத்தன. அங்கு விளைந்த தானியங்கள் பெரும் குவியல்களாக சேர்த்து வைக்கப்பட்டன. இவ்வாறு கௌதம முனிவருடைய ஆசிரமம் சேமமாக இருப்பதை தம் சீடர்கள் மூலம் அறிந்த வேறு பல தவ முனிவர்கள் யாவரும் கௌதமரின் விருப்பத்திற்கிணங்க அங்கே தம் கூட்டத்தாருடன் வந்து சேர்ந்தார்கள். பறவைகள், பசுக்கள், மான்கள், முயல்கள் முதலிய விலங்குகள் யாவும் மேய்ச்சலுக்கான புற்றரையும் நீரும் கிடைப்பது கண்டு அங்கு வந்து சேர்ந்தன. அந்த வனம் பூமண்டலத்திலேயே அதிக அழகுடையதாக விளங்கியது. முனிவர்கள் யாவரும் தம் சீடர்களைக் கொண்டு உழவுத் தொழில் செய்ய வைத்து தாமும் தவம் செய்து கொண்டு ஷாமகாலத்து துக்கத்தை கௌதம முனிவரின் புண்ணியத்தால் மறந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்போது அங்கு நிகழ்ந்த ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஓம் நம சிவாய.